ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவீங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறந்து வாழ்ந்தவனால் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனால் இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனால் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனால் இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத
உறவானீரே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக எழுந்தருளியிருக்கிறார். ஆண்டவரை கடவுள் கடந்த நாட்களிலே லூர்து அன்னையுடைய பரிந்துரை வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி அன்னை மரியாளை ஆண்டவரை கடவுள் முன்குறித்து வைத்தாரோ அதுபோல ஆண்டவரை கடவுள் நம்மையும் தாயின் வயிற்றில் உருவாக முன்பே முன்குறித்து வைத்தவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவரை கடவுள் அன்னை மரியாளுக்கு நிறைவான அருளை வழங்கினாரோ அதே ஆண்டவரை கடவுள் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாகவும் நமக்கு நிறைவான அருளை தந்திருக்கின்றார். ஆண்டவரை கடவுள் அன்னை மரியாள் வழியாக விரைந்து உதவக்கூடியவளாக இருந்தது போல இதோ நமக்கும் கூட அன்னை மரியாள் வழியாக பல நேரங்களில் நம்முடைய அவசர நேரங்களில் உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஆண்டவரை கடவுள் இயேசு எப்படி தந்தையின் அலுவலில் ஈடுபட்டாரோ அதுபோல அன்னை மரியாளும் ஈடுபட்டார். நாமும் பல நேரங்களில் கடவுளின் அலுவலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் வானுதர் கப்ரியேல் அந்த வாழ்த்துரை கேட்ட நாள் தொடங்கி காணாமல் கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்ற ஒற்றை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து பயணித்தவளாக இருக்கிறாள். நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் பல நேரங்களில் பயணித்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாள் எப்படி இயேசுடைய சிலுவையின் அடியில் நின்று கொண்டு சீடத்துவ வாழ்க்கையை தொடங்கியவளாக இருந்தாலோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள் வழியாக நானும் நீங்களும் இயேசுவின் சிலுவையின் அடியில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் ஆண்டவரை கடவுள் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்மையும் புதிய ஏவாளாக புதிய ஆதாமாக வாழ அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரை கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் பல்வேறு தேவைகளை இந்த லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக கடவுளத்தில் வைத்திருக்கிறோம். கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்மை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற தாயும் தந்தையுமான இறைவா, நற்கருணை ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த விசுவாச பூமியில் இந்த அற்புத கெவியில் உம் தாய் லூர்து அன்னையை எங்கள் பாதுகாவலியாக கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த திருவிழா நாட்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கிறோம். நிச்சயமாக காணா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் பரிந்துரை செய்தது போல எங்களுக்காகவும் எங்கள் தாய் லூர்து அன்னை பரிந்துரை செய்திருக்கிறாள். ஆண்டவரை நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை அற்புத காரியங்களை நிகழ்த்துவீர் என நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை இதோ பல்வேறு தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, அன்னை மரியுடைய பரிந்துரை வழியாக ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீ தொடுவீராக. மீண்டுமாக இதே அற்புத கவியில் அநேக பிள்ளைகள் சான்று பகரக்கூடிய நிலையை நீர் உருவாக்குவீராக. ஆண்டவரை, இந்த திருவிழா நாட்கள் உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடு நிறைவாக ஆசீர்வதியும். எதையும் எதிர்பார்க்காமல் நான் எங்கள் தாய்க்காக என் பணியை செய்கிறேன் என்று சொல்லி பல நிலைகளில் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக குழந்தை செல்வங்களை கொடும். தன் வயிற்றில் குழந்தையை தாங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நலமான சுகமான பேறுகாலத்தை நீர் கொடுப்பீராக. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பை நீர் கொடுப்பீராக. இதோ உடல் நோயோடு இருக்கின்ற, வலியோடு இருக்கின்ற, வேதனையோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்ற போது நாங்கள் அனைவருமே நலம் பெறுவோம். அன்றைக்கு எப்படி பெருநதத் அந்த ஊற்றிலிருந்து, நீர் ஊற்றிலிருந்து அந்த நீரை பருகியதால் உடல் சுகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல இந்த தாய் வழியாக, இந்த பரிந்துரை வழியாக நாங்களும் சுகம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோயாக இருந்தாலும் மாதா பரிந்துரை வழியாக நீ குணப்படுத்துவீர் நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ செய்துள்ளோம். ஏதோ படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நிறைவாக ஆசீர்வதியும். குறிப்பாக நாளை நாளிலிருந்து 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. இறை ஞானத்தை கொடுத்தரும், ஞாபக ஆற்றலை கொடுத்தருளும். ஆண்டவரை, இந்த தேர்வு காலங்களில் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தருளும். குடும்பத்தில் நிறைவான அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணுவீராக. அந்த குடும்பத்திற்கு எவ்வித தீய சக்தியும் ஏற்படாத வண்ணம் நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரை, இது நாங்கள் மேற்கொண்ட எல்லா பயணங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக உங்களுடைய பயணங்களில் பாதுகாப்பு கிடைக்க எதிர்வருகின்ற ஆபத்துக்கள், விபத்துக்கள் அனைத்தை நீ விலக்கி கொடுத்து நீ வழி நடத்துவீராக. இரக்கம் மிகுந்த தந்தை இறைவா, எங்கள் மண்ணிலிருந்து இறைப்பணிக்காக நீர் அழைத்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும், அனைத்து அருள் சகோதரிகளையும், அனைத்து அருள் சகோதரர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பணி வாழ்வில் நீர் உடன் இருப்பீராக. அன்னை மரியே, அவர்களை நீ தேற்றுவீராக, அவர்களுக்கு நீ ஆற்றுப்படுத்துவீராக. பணி வாழ்க்கையில் உடனிருந்து ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பீராக. அன்னை மரியே, தொடர்ந்து இந்த இடத்தை நீர் புனிதப்படுத்திலும் ஆசீர்வதித்திலும். ஆண்டவரை, அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக இந்த பங்கில் பணியாற்றக்கூடிய இறை ஊழியனாகிய என்னையும் அருள் சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பெருநன்றி பாடல். போயருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டில் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். வாணி நின்ற அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன் கருத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே.